வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சத்துள்ள இடுப்பு எலும்பு, கை கால் எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய கருப்பு உளுந்து உருண்டை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை அடுப்பில் காய வச்சுருக்கேன். 1 கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா வறுபடணும். வறுபட்டு வாசம் வரும். அரைகுறையாக வறுபட்டால் அது பச்சை வாடை அடிக்கும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். கருப்பு உளுந்தில் கண்டிப்பாக கல் இருக்கும். கல் பார்த்து எடுத்துருங்க. இல்லாட்டினா அதை நல்லா கழுவி காலைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உளுந்து சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பூவை வறுத்துட்டு சேர்க்கும்போது அது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் உளுந்து சேர்த்து அடிச்சிருக்கேன். இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நான் சேர்க்கும்போது காமிக்கலை. இந்த அளவு ஏலக்காய் 4 சேர்த்துருக்கேன். சேர்த்து அடிச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த உளுந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துருவோம். 1 கப் உளுந்து, 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது 3த்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உளுந்து மட்டும் போதும்னா அது மட்டும் போதும். இல்லாட்டினா 1/2 கப் வேர்க்கடலையை வறுத்து அதையும் சேர்த்து பொடி பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி உளுந்து மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா விரவி விட்டுட்டு உருக்கின நெய்யை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவைக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சு உருண்டை போட்டுக்கிடுவோம். மொத்தமாக நெய் ஊற்றணும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும். அதே மாதிரி உளுந்து ரொம்ப பரப்பரனும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அப்போனா தான் உருண்டை போடும்போது நல்லாயிருக்கும். சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உளுந்து மட்டும் போதும்னா உளுந்து மட்டும் போதும். இல்லைன்னா இதில் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்குறீங்கன்னா நெய்யில் வறுத்து சேர்க்காதீங்க, அப்படியே சேர்த்துக்கோங்க. நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்க்குறத விட அப்படியே சேர்க்குறது தான் உடம்புக்கு நல்லது. இது நம்ம ரொம்பவே ஹெல்த்தானதாக செஞ்சுருக்குறோம். இப்போ நாங்கள் கருப்பு உளுந்து உருண்டை சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.